Good evening. Welcome to InfoSmite. Your voice audible இருக்கா? கேக்குதுக்கா. ये जो क्वेरी है, ये जो टेस्ट क्वेरी है, इसको मेरे को स्पेस पे Screen share ஆகுதா? ம், ம். எனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எனக்கு ஒருவேளை அதிகமா கேட்டுது அப்படின்னா சொல்லிடுங்க. ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்க, ஓகே. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்திருந்தோம்? பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் பார்த்திருந்தோம். கரெக்டா? ஸோ நான் என்னென்ன என்னெல்லாம் கேட்டகரிலாம் நான் சூஸ் பண்ணி என்னோட லென்த் நான் செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். அதை நான் காப்பி பண்ணேன்னா எனக்கு ஒரு டோஸ்ட் மெசேஜ் வரும். இல்ல நான் வந்து ஒருவேளை எதுவுமே குடுக்கல, எதுவுமே ஃபீல்ட் எதுவுமே செலக்ட் பண்ணாம நான் வெறுமனே ஜெனரேட்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இந்த மாரி எரர் மெசேஜ் ஷோ ஆகணும். கரெக்ட்டா? ஸோ இதுல நம்ம எதுவரை பண்ணியிருந்தோம்? ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பண்ணியிருந்தோம். பட் இதுல வந்து எந்த ஒர்க்குமே நடக்காது. கரெக்ட்டா? ஸோ சும்மா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதுல உள்ள ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம நியூ ஆப் தானே வச்சிருந்தோம். ஸோ அத எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் ஆப் வந்து நான் எப்படி ரன் பண்ணணும்? ஸோ சிடி சேஞ்ச் டைரக்டரி குடுத்து என் ஆப்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வரணும். வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? npm run dev அப்படின்றத குடுக்கணும். ஓகேவா? ஸோ குடுத்துட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டே இந்த லிங்க் பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்துட்டு ரன் பண்ணணும். ஓகே. இப்போ என்னோட நியூ ஆப்க்குள்ள நான் சோர்ஸ்க்குள்ள என்ன பண்ணியிருந்தேன்? என்னோட app.jsx which is இது மட்டும் தான் நான் இது பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா? என்னாச்சு? சோ இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட யூஸ் ஸ்டேட்ல இருந்து எனக்கு என்ன பண்ணணும்? கரெக்ட்டா நான் என்ன வேல்யூ கிளிக் பண்றேனோ, அந்த வேல்யூ மட்டும் எனக்கு எடுக்கணும். கரெக்ட்டா? விச் இஸ் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகி ஆகி வருதோ வந்ததுன்னா சொல்லிருங்க. ஓகேவா? இங்க நான் என்னலாம் சூஸ் பண்றேனோ, இது மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஜெனரேட் ஆகி எனக்கு வரணும். கரெக்ட்டா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஒரு நியூவா ஒரு ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். சோ சோர்ஸ்ல ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் யூஸ் ஃபார்ம் டாட் ஜே ஓகே யூஸ் ஃபார்ம் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஓகே இத வந்து நான் என்ன பண்ண போறேன்? நார்மல் ஃபங்ஷனாவே நான் எழுத போறேன். ஓகேவா? இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்ப நான் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஃபங்ஷன் யூஸ் ஃபார்ம் அப்படின்றத போட்டுட்டு நெக்ஸ்ட் உள்ள என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ என்னோட யூஸ் ஸ்டேட்டை நான் இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஓகேவா? சோ இப்ப யூஸ் ஸ்டேட்டோட நேம் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா வேல்யூஸ் அப்படின்றது எனக்கு என்ன? என்னோட கரண்ட் ஸ்டேட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் செட் வேல்யூ அப்படின்றத வந்து நான் செட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஓகேவா? சோ இது வந்து எனக்கு என்னவா இருக்கும்? என்னோட கரண்ட் ஸ்டேட்டா இருக்கும். இது வந்து என்னோட ஃபங்ஷனா இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி இதோட வேல்யூஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்? யூஸ் ஸ்டேட் அப்படின்றத குடுக்குறேன். யூஸ் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மேல இம்போர்ட் ஆயிடுச்சா இந்த இடத்துல? சோ யூஸ் ஸ்டேட்டும் எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணி விட போறேன். ஓகேவா? விச் இஸ் என்ன அப்படின்னா, இனிஷியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றேன். சோ இங்க நான் என்ன பாஸ் பண்றேனோ, அதே இதை நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துலயும் குடுக்கணும். கரெக்ட்டா? சோ இப்ப இனிஷியல் வேல்யூஸ் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட். சோ ரிட்டர்ன்குள்ள என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூஸ தான் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். விச் இஸ் இதுல எனக்கு இப்ப என்ன கரண்ட் வேல்யூ இருக்கோ, அந்த வேல்யூ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஈவென்ட் குடுக்குறேன். ஈவென்ட் குடுத்து இந்த இடத்துல
console.logல e.target.type இப்போ இந்த இடத்துல set values அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் எடுத்து உள்ள ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் வச்சு values, e.target.name colon e.target.type which is equal to எனக்கு செக் பாக்ஸா இருந்தது அப்படின்னா e.target.checked அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா e.target.value இப்படி வரணும். என் அரே எங்க க்ளோஸ் ஆகுது? இப்போ நான் இதுல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ யூஸ் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ல இனிஷியல் வேல்யூஸ் அப்படின்றத பாராமீட்டரா நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், அகைன் ஒரு யூஸ் ஸ்டேட்டை நான் இனிஷியலைஸ் பண்றேன். ஓகேவா? சோ யூஸ் ஸ்டேட்டோட ஒர்க் என்ன, எனக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து வில்ற வேல்யூஸை ஹூக் பண்ணி ஒவ்வொரு வாட்டி ஒரு வேல்யூஸ் எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான் யூஸ் ஸ்டேட். கரெக்டா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு யூஸ் ஸ்டேட்டை இனிஷியலைஸ் பண்ணி அதுல இந்த இனிஷியல் வேல்யூஸை நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ என்னோட ரிட்டர்ன் அரேக்குள்ள நான் என்ன ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும், இதுதான் என்னோட கரண்ட் ஸ்டேட், இது வந்து என்னோட ஃபங்க்ஷன். கரெக்டா? சோ இதுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்டேட் ஆகுறத பொறுத்து இதுல என்ன வேல்யூ எனக்கு வருதோ அதுதான் இந்த வேல்யூஸ்ல போயிட்டு விழும். கரெக்டா? இதுக்கு அசைன் ஆகி இந்த இடத்துல அசைன் ஆகுற வேல்யூ இந்த வேல்யூஸ்ல போயிட்டு விழும். அப்படிதானே? இப்போ நான் இந்த செட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், இதோட வேல்யூவை நான் கெட் பண்ணணும். கரெக்டா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல செட் வேல்யூஸ்ல which is இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன், என்னோட வேல்யூஸ் which is scope resolution operator இது இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணும், ப்ரீவியஸ் வேல்யூஸையும் எனக்கு ஸ்டோர் பண்ணும். கரெக்டா? சோ அதுக்கு தான் இதை வச்சிருக்கேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், டெர்னரி ஆபரேட்டர் நான் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? சோ இப்போ எனக்கு என்ன பண்ணும், அதுல இருக்கக்கூடிய என்னோட which is இப்போ என்னோட ஈவெண்ட்டை நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? சோ அதை டார்கெட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், எனக்கு அதுல உள்ள வேல்யூவை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்படிதானே? சோ அப்படி எடுக்கிறப்போ இப்ப என்னோட டைப் நான் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கேன், 2 டைப் வச்சிருக்கேன். கரெக்டா? சோ ஒன்னு லென்த் எனக்கு பிக் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டு இது செக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதையும் அது பார்க்கணும். கரெக்டா? சோ அதுக்காக இங்க என்ன பண்ணிருக்கேன், என்னோட டைப் செக் பாக்ஸா இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணும், இந்த இடத்துல அது செக் ஆயிருக்கா அப்படின்றத நான் பார்க்கணும். ஓகேவா? சோ செக்டா இருக்குதா இல்ல, சாரி, செக்டா இருந்தது அப்படி இல்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சோ செக் பாக்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். செக் பாக்ஸா இருந்தது அப்படின்னா ஒருவேளை அது செக்கா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், அதுல உள்ள வேல்யூவை எனக்கு எடுக்கணும். கரெக்டா? சோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல பண்ணிருக்கேன். புரியுதா? புரியுதுக்கா. புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கா, புரியுது. சோ நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதே யூஸ் ஸ்டேட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு பர்சன் கிட்டயும் போவோம். கரெக்டா? சோ போயிட்டு அங்க போயிட்டு எனக்கு இம்போர்ட் பண்ணாதான் கரெக்டா எனக்கு என்ன ஆகும், ஒர்க் நடக்கும். கரெக்டா? அப்ப நான் இதை எடுத்துட்டு நேரா எங்க போறேன் அப்படின்னா app.jsxக்கு போறேன். ஓகேவா? சோ இங்க போயிட்டு இந்த இடத்துலயும் நான் என்ன பண்ணணும், ஈவெண்ட்டை கொடுத்து நான் ஹேண்டில் பண்ணணும். அப்படிதானே? சோ அப்ப இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆப் இருக்கா? சோ இதுக்கு கீழே கான்ஸ்ட் அங்க என்ன யூஸ் ஸ்டேட் பாஸ் பண்ணோம், வேல்யூஸ் அண்ட் செட் வேல்யூஸ்னு பாஸ் பண்ணோம். கரெக்டா? சோ அதே தான் நான் இங்கேயும் பாஸ் பண்றேன். சோ வேல்யூஸ் செட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் அகைன் யூஸ் ஸ்டேட் போடணுமா அப்படின்னா இங்கதான் நம்ம வந்துட்டு யூஸ் ஸ்டேட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன், அதுக்கு பதிலா இப்ப என்ன போடுவோம் அப்படின்னா யூஸ் ஃபார்ம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த இருக்கா? சோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, யூஸ் ஃபார்ம் எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல யூஸ் ஃபார்ம் மூலியமா என்னோட வேல்யூஸை நான் என்ன பண்ண போறேன்னா பாஸ் பண்ணி விட போறேன். ஏன் இங்க மட்டும் யூஸ் ஸ்டேட் போடல அப்படின்னா
இப்ப நான் இந்த யூஸ் ஃபார்ம் அப்படின்றதுல நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். கரெக்டா? ஜஸ்ட் யூஸ் ஸ்டேட்கானதை எழுதி இவன் என்ன ஃபங்க்ஷன் எனக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது தான் நான் எழுதியிருக்கேன். கரெக்டா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன்னா, இதை அப்படியே தூக்கி என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல போடுறேன். போடுறப்ப யூஸ் ஸ்டேட்னு போடாம யூஸ் ஃபார்ம்னு போடுறேன். ஏன்னா யூஸ் ஃபார்ம்குள்ள எனக்கு யார் தான் இருக்கா, யூஸ் ஸ்டேட்டோட ஃபங்க்ஷன் தான் இருக்காங்க. புரியுதா ஏன் யூஸ் ஃபார்ம் போட்டேன் அப்படின்னு சொல்லி? புரியுதுக்கா, புரியுது. சோ நெக்ஸ்ட் இப்ப இந்த யூஸ் ஃபார்ம்குள்ள இப்போ இந்த இடத்துல நான் என்னென்ன வேல்யூஸ் வாங்க போறேன் அப்படின்னா, எனக்கு இங்க யாரெல்லாம் இருக்காங்க, லென்த் இருக்கா, கேபிட்டல், ஸ்மால், நம்பர், சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 வேல்யூஸ் இருக்கு. கரெக்டா? சோ இந்த 5 பேர் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வாங்க போறேன். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட லென்த் லென்த் வந்து எனக்கு மினிமம் எவ்வளவு இருந்தது, 6ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா? சோ நான் 6 அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எனக்கு கேபிட்டல் கோலன் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மால் கோலன் இதுவும் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட கேபிட்டல் சோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ எப்படி எனக்கு வேல்யூஸ் கெட் பண்ண போகுது, இப்போ எனக்கு எப்படி வேல்யூஸ் கெட் பண்ண போகுது அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், இதுக்கும் வந்துட்டு தனித்தனியா ஸ்டேட் வச்சுதான் ஒரு அரே மூலமா வாங்கி நான் பண்ண போறேன். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல கான்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் அரே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஃபீல்ட்ஸ் அரே ஈக்குவல் டு அரே தானே, சோ அரே வந்து போட்டேன். ஓகேவா? இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப கேபிட்டலா இருந்தா எனக்கு வேற வேற லெட்டர்ஸ் வரணும், ஸ்மாலா இருந்தா கரெக்டா எனக்கு ஸ்மால் லெட்டர் வரணும், நம்பரா இருந்தா நம்பரை வாங்கணும், அதே மாதிரி எனக்கு ஸ்பெஷல் கேரக்டரா இருந்தா ஸ்பெஷல் கேரக்டர்ஸா எனக்கு வாங்கணும். கரெக்டா? அப்ப இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்டா நான் எடுக்க போறேன். ஓகேவா? சோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஜஸ்ட் ஒரு அரேக்குள்ளேயும் என்னால ஆப்ஜெக்ட் அனுப்ப முடியும், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் குள்ளேயும் என்னால அரேவை பாஸ் பண்ண முடியும். கரெக்டா? சோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஃபீல்ட்ஸ் அரே அப்படின்ற ஒரு இதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்புறேன். சோ இப்ப இதுல ஃபீல்ட் கோலன் வேல்யூஸ் கமா கேபிட்டல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும், எனக்கு கேபிட்டல் வேல்யூவா இருக்கணும். கரெக்டா? சோ இன்னொன்னு என்ன பண்றேன் அப்படின்னா சோ கெட் கேர் ஆஃப் அப்படின்றத கொடுக்குறேன். சோ கெட் கேரக்டர் ஆஃப் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கெட் ரேண்டம் கேர் ஆஃப் 65, 90 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது என்ன வேல்யூ 65, 90 அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சாரி ஃபங்க்ஷன் இது கிடையாது, கமா கொடுத்துருக்கோம். இப்போ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் அரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ணேன். கரெக்டா? சோ எடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட பாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கு, எனக்கு மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? எனக்கு ஒரே ஒரு லென்த்தை மட்டும் வச்சு மட்டும் எனக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. நான் எந்த ஃபீல்ட்லாம் சூஸ் பண்றனோ அதெல்லாம் வச்சு எனக்கு பண்ணணும். கரெக்டா? அப்ப அது செக்டா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இந்த யூஸ் ஃபார்ம் அப்படின்றதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், செக் ஆயிருந்தா அதுல உள்ள வேல்யூவை எடுத்துக்கோ, அப்படி இல்லையா அதை வந்து லீவ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். கரெக்டா? அததான் இந்த இடத்துல என்ன பண்ணோம், டெர்னரி ஆபரேட்டரை வச்சு நான் போட்டேன். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட ஃபீல்ட் அப்படின்றதுல எனக்கு என்ன பண்ணும், வேல்யூஸ்னா என்ன, இந்த இடத்துல எனக்கு எந்த வேல்யூ வந்து விழுதோ அதை நான் எடுக்கணும். கரெக்டா? சோ அது டாட் எனக்கு கேபிட்டல் ஜஸ்ட் இதுக்குள்ள இருக்கிற வேல்யூவையும் நான் எடுக்கணும். கரெக்டா? சோ அப்போ அப்படியே எனக்கு வேல்யூவை கெட் பண்ணும். கெட் பண்றப்போ அது எனக்கு ஒரு கேரக்டர் வேல்யூ. கரெக்டா? இப்போ எனக்கு ஆல்பபெட்ஸ்னாலே கேர்ன்னு தான் நம்ம எடுப்போம். சோ ஒரு கெட் கேர் ஆஃப் அப்படின்றத கொடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன், கெட் ரேண்டம் கேரக்டர் ஆஃப் 65, 90 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண போறதே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேத் ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போறேன். ஓகேவா? மேத் ரேண்டம் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா எனக்கு ரேண்டமா ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து பிக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்.
அதுதான் மேத் ரேண்டம் ஓடுது. ஓகேவா? அந்த மாரி இங்க எனக்கு என்ன பண்ணணும்? இப்ப 65, 90 ஏன் குடுத்துருக்கேன் அப்டின்னா, என்னோட ஆஸ்கி வேல்யூவ நான் குடுத்துருக்கேன். கேப்பிட்டல் லெட்டரோட ஆஸ்கி வேல்யூ ஸ்டார்ட்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்? எனக்கு 65ல ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டா? 65 டூ 90 வரை எனக்கு இருக்கும். அப்டிதானே? அதனால தான் இப்டி குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதே மாரி நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, அடுத்து உள்ளதுக்கும் நான் எடுக்க போறேன். காமா இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க போறேன். அதோட ஃபீல்ட் எனக்கு என்னது? வேல்யூஸ் டாட் ஸ்மால் அப்படின்றத போட்டுட்டு கெட் கேரக்டர் ஆஃப் இதுல அகைன் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஏன் ஆரோ ஃபங்க்ஷன் போடுறீங்க அப்படின்னா 1 by 1 எனக்கு வேல்யூவை எடுக்கும். ஓகேவா? இப்போ ரேண்டம் கேரக்டர் ஆஃப் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணும்? ஸ்மால் லெட்டரோட ஆஸ்கி வேல்யூவை நான் பாஸ் பண்ணணும். கரெக்டா? கேபிட்டலுக்கு 65, இப்போ ஸ்மால்க்கு எனக்கு 97 to 122 வரை இருக்கும். கரெக்டா? அதையும் நான் பாஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதே எப்படி காப்பி பண்ணி கீழே போட்டுப்போமா? ஃபீல்ட மட்டும் மாத்திக்கலாம். ஆமா, நெக்ஸ்ட் அடுத்த 3, 4. இந்த இடத்துல நெக்ஸ்ட் இங்க கெட் பண்றப்ப என்ன பண்ணும்? எனக்கு வேல்யூஸ் டாட் நம்பரை கெட் பண்ணும். கரெக்டா? தேர்ட்ல ஃபீல்ட் எனக்கு நம்பர். அதே மாதிரி இந்த இடத்துல 48 to 57 இங்க வந்து சிம்பிள் எனக்கு கெட் பண்ணுவேன். ஓகே. சிம்பிள் அப்படின்னா எனக்கு என்ன? ஸ்பெஷல் கேரக்டர். கரெக்டா? அப்ப இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கெட் கேர்ல கெட் ஸ்பெஷல் கேர் ஆஃப் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இங்க வந்து கமா போடணும். கமா போட்டு செப்பரேட் பண்ணி காட்டல அப்படின்னா எரர் அடிச்சிரும். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட ஆஸ்கி வேல்யூ வச்சு நான் பிக் பண்ணி எடுக்க போறேன். அதுக்குன்னு உள்ள வேல்யூஸ போட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே. இது வர முடிஞ்சதா? நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க போறேன். ஓகேவா? ஹேண்டில் சம்மட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க போறேன். இப்போ அந்த ஃபார்ம் வந்து எனக்கு சம்மட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும்? வேல்யூவை எனக்கு ஜென்ரேட் பண்ணும். கரெக்டா? நான் ஜென்ரேட் பாஸ்வேர்ட் நான் கிளிக் பண்ண அந்த ஃபார்ம் வந்து நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு பாஸ்வேர்ட் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகணும். கரெக்டா? ஒரே நிமிஷம். ஓகே. ஃபார்ம் சப்மிட் ஆச்சு அப்படின்னா தான் எனக்கு ஜென்ரேட் ஆகணும். கரெக்டா? அதுக்காக நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்ட் ஹேண்டில் சம்மட் ஹேண்டில் ஆன் சம்மட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் ஆன் சம்மட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த இடத்துல ஈவெண்ட்டை பாஸ் பண்ணி ஆரோ ஃபங்க்ஷன் மூலமா ஆரோ ஃபங்க்ஷன் போட்டோம்னா நெக்ஸ்ட் லெட் generated password equal to filterல field 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 அதுக்கப்புறமா extends to field ஓகே. இங்க நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்ப நான் இதோட வேல்யூஸ் எதுவுமே நம்ம ஃபங்க்ஷன்லாம் கீழே கால் பண்ணல இல்லையா? அதனால இது வந்து கொஞ்சம் லைட் கலரா இருக்கு. கால் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆக்டிவா மாறிடும். இப்போ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஹேண்டில் சம்மட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆன பாஸ்வேர்ட் எனக்கு என்ன எதுவுமே ஃபர்ஸ்ட் எம்டியா தான் இருக்கும். கரெக்டா? இனிஷியல் ஸ்டேட்டா நான் என்ன பண்ணிருக்கேன்? ஜஸ்ட் எம்டி வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு எந்த ஃபீல்டெல்லாம்
செக் ஆயிருக்கோ அத மட்டும் நான் என்ன பண்ணணும், தனியா எடுக்கணும். கரெக்ட்டா? சோ அத மட்டும் தனியா எடுத்து அதுக்கு மட்டும் தான் நான் என்ன பண்ணணும், வொர்க் பண்ணணும். அப்படிதானே? சோ இப்ப எனக்கு இப்போ இந்த 2 ஃபீல்டு, இந்த கேப்பிட்டல் மட்டும் தான் நான் டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இத மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து இது ரிலேட்டடா மட்டும் தான் எனக்கு பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ அதுக்கு தான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபில்டர் அப்படின்ற ஒரு இத வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ அப்போ செக் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன், ஃபீல்ட்ஸ் அரேனா எனக்கு என்ன, இந்த இடத்துல எடுத்தோமா அரே. சோ இதுல நீ என்ன பண்ணு, ஃபில்டர் பண்ணி, எதை ஃபில்டர் பண்ணணும், எனக்கு ஃபீல்ட ஃபில்டர் பண்ணணும். ஓகேவா? சோ அப்படின்ற மாதிரி நான் எடுத்து எழுதி கொடுத்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ லூப் கொடுக்க போறேன். சோ ஃபார் லெட் I equal to 0, I less than values dot length out plus. இப்போ இந்த ஃபார் லூப் நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஐயோட வேல்யூ எனக்கு என்ன 0. ஓகேவா? சோ இப்போ ஐயோட லென்த் விச் அந்த லூப் வந்து எனக்கு எப்போ எது வர முடியணும், எனக்கு வேல்யூஸ் டாட் லென்த் வர முடியணும். விச் இஸ் இப்போ நான் இந்த இடத்துல என்ன நம்பர் சூஸ் பண்றனோ அந்த நம்பர் தான் எனக்கு என்னவா இருக்கணும், என்னோட லூப்போட எண்ட் வேல்யூவா இருக்கணும். அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ ஏன் இப்படி ஃபார் லூப் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப ஜென்ரேட் பண்றது இப்ப நான் எவ்வளவு லென்த் கொடுத்துருக்கேனோ அவ்வளவு லென்த்துக்கும் எனக்கு டக்குன்னு ஜென்ரேட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு லெட்டரா தான் அது ஜென்ரேட் பண்ணி எனக்கு எடுக்கும். கரெக்டா? சோ அதனால தான் எனக்கு என்ன பண்றேன், இந்த மாதிரி ஃபார் லூப் குள்ள நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ ஏன் ஐயோட வேல்யூ 0, ஏன் வேல்யூஸ் டாட் லென்த்னு புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா, புரிஞ்சது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் லூப் கொடுத்தேனா, நெக்ஸ்ட் கான்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இதை எடுக்கிறேன். எடுத்துட்டு math dot floor குள்ள math dot random of function call பண்ணி star check the flow store. சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்ப ஃபார் லூப் குள்ள என்ன கொடுக்குறேன், இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் குள்ள நான் math டாட் ஃப்ளோர், இந்த math டாட் ஃப்ளோரோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வேல்யூ வந்து இப்ப பாயிண்ட்ல இருக்குன்னு வைங்களேன், இப்ப 9.2 அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், எனக்கு என்ன பண்ணும்னா ஹோல் வேல்யூவை எனக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப 8.9 இருக்கு அப்படின்னா அதோட ஹோல் வேல்யூ 9. கரெக்டா? 9 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தும். இப்ப 10.8 அப்படின்னு இருக்குன்னா அது 11 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணும், ஒரு ஹோல் வேல்யூவா சேஞ்ச் பண்றதுதான் இந்த math டாட் ஃப்ளோர் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? சார் அப்ப math டாட் ரேண்டம் ஆஃப் எதுக்கு அப்படின்னா, இந்த math டாட் ரேண்டம் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணும்னா, எனக்கு ரேண்டமா ஏதாவது ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி இதுக்கான கோட்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம math டாட் ரேண்டம் ஆஃப் அப்படின்றத நம்ம கோட்ல இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இது ரேண்டமா என்ன பண்ணும், எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஓகேவா? சோ அதுக்குதான் இதை யூஸ் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் அதை நான் என்ன பண்ணிருக்கேன், செக்டு ஃபீல்ட்ஸ் டாட் லென்த். என்னோட செக்டு ஃபீல்ட், வெயிட் ஒரே நிமிஷம், செக்டு ஃபீல்ட்ஸ் கரெக்ட் தானே? ஸோ செக்டு ஃபீல்ட்ஸ் டாட் லென்த். ஸோ அதோட லென்த் நான் எவ்வளவு கொடுத்துருக்கேனோ அது வரைக்கும் எனக்கு போகணும். கரெக்டா? இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி விச் இஸ் ஒண்ணுமே இல்லடா, இந்த இடத்துல இருக்கா, எனக்கு எவ்வளவு லென்த் வரணுமோ இந்த லென்த்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும், எனக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து கம்பைன் பண்ணி கரெக்டா இந்த லென்த்தோட எனக்கு ஸ்டாப் ஆயிடணும். அப்படிதானே? அததான் இங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ எழுதிட்டேன். நெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு செக்டு ஃபீல்ட்ஸா இருந்ததுன்னா, அதோட இண்டெக்ஸ பொறுத்து எனக்கு என்ன பண்ணு, கேரக்டர கெட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஏன் இங்க இண்டெக்ஸ்ன்ற ஒருத்தங்க வராங்கன்னா, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு அரேவா வேல்யூவ பாஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? இப்ப அரேவா பாஸ் பண்றப்போ எனக்கு 0ல இருந்து தான் இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படிதானே? ஸோ அதனால அதோட இண்டெக்ஸ் பொசிஷன வச்சு இந்த ஆஸ்கி வேல்யூ எனக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ ஆஸ்கி வேல்யூ கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆஸ்கி வேல்யூவ நம்ம என்ன பண்ணிருவோம், கோடா கன்வெர்ட் பண்ணிருவோம். விச் இஸ் இப்ப கேப்பிட்டல் லெட்டர் 65 எனக்கு கிடைக்குது, பிக் பண்ணுது அப்படின்னா, இப்ப 65யோட வேல்யூ என்ன, எனக்கு கேப்பிட்டல் ஏ. கரெக்ட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணும், எனக்கு அது கேப்பிட்டல் ஏவா அத கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு இன்னொரு ஃபங்ஷன் நம்ம தனியா எழுதுவோம். ஓகேவா? ஸோ அது வர்றப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இதுவரை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இஃப் எனக்கு ஒருவேளை லெட்டரா இருந்தது அப்படின்னா, இங்க வந்து எனக்கு என்ன பண்ணும், ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட் பிளஸ் ஈக்குவல் டு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆஸ்கி கேரக்டர் கெட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், ஒருவேளை லெட்டரா இருந்தது அப்படின்னா எனக்கு ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட், இந்த ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட் எனக்கு எங்க உள்ளது, ஃபர்ஸ்ட் நம்ம ஐயோ அந்த இருக்கா. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், எம்டி வேல்யூவை டிக்ளேர் பண்ணேன். கரெக்டா? சோ அந்த அந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கோ, பிளஸ் ஈக்குவல் டு லெட்டர் அப்படின்னா இப்ப எனக்கு இங்க என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுதோ இதுல இருந்து கண்டிப்பா ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஏதோ ஒரு வேல்யூ இங்க வந்து ஸ்டோர் ஆகும். கரெக்டா? சோ அப்ப அந்த வேல்யூவை என்ன பண்ணிக்கோ, உன் பாஸ்வேர்ட் நீ ஜென்ரேட் பண்ற பத்தியா இந்த இடத்துல ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அது கூட ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். வெறும் ஈக்குவல் போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டுக்கு நேரா வச்சு இதுக்கு நான் இந்த லெட்டர்ல வர வேல்யூவை அசைன் பண்றேன்னு அர்த்தம். கரெக்டா? இதுவே பிளஸ் ஈக்குவல் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கான வேல்யூவை நீ அப்படியே வச்சுக்கோ, அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுக்கு நான் 3 அப்படின்ற ஒரு வேல்யூவை எக்ஸுக்கு நான் 3 அப்படின்ற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இதுவே எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், விச் இஸ் எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது நம்ம நார்மலா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? சோ இப்படி பிளஸ் ஈக்குவல் கொடுத்தேன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? சோ அதனால தான் அந்த பிளஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ எனக்கு ஃபீல்ட் எல்லாம் சூஸ் பண்ணி இருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி இது கூட போயிட்டு எனக்கு ஆட் பண்ணிக்கும். கரெக்டா? இப்போ ஒருவேளை நான் எதுவுமே கொடுக்கல, ஓகே, சோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இன்னொரு யூஸ் ஸ்டேட் வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன். அந்த யூஸ் ஸ்டேட் எதுக்கு அப்படின்னா என்னோட ரிசல்ட்டை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? சோ கான்ஸ்ட் ரிசல்ட் கமா செட் ரிசல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு யூஸ் ஸ்டேட் எடுக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப யூஸ் ஸ்டேட் ஆஃப் யூஸ் ஸ்டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், என்னோட ரிசல்ட் ஸ்டேட்டுக்காக நான் ஒண்ணு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்டை வந்து நான் போட்டேன். கரெக்டா? இப்போ இதோட ரிசல்ட் ஆக்சுவலா எனக்கு எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும், இந்த இன்புட்ல வந்துட்டு எனக்கு ஸ்டோர் ஆகணும். அப்படிதானே? சோ அப்போ கீழே நான் ஃபார்ம்ல போயிட்டு என்ன பண்றேன், இந்த இடத்துல ரீட் ஒன்லி கிட்டனே இந்த இருக்கா. சோ இது பக்கத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட வேல்யூவை நான் சொல்ல போறேன். ஓகேவா? சோ அப்ப வேல்யூ ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். சோ இப்ப என்ன பண்ணும், எனக்கு என்ன வேல்யூ எனக்கு மேல இந்த இடத்துல கெட் ஆகுதோ, ரிசல்ட் SULT. சோ இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வேல்யூ யூஸ் ஸ்டேட்ல வந்து விழுதோ அந்த வேல்யூ என்ன பண்ணும், இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு டைரக்டா பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அதுக்கு தான் வேல்யூ ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படின்றத டைரக்டா கொடுத்துருக்கேன். சோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா
இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ சொல்லணும்ல. இந்த இடத்துல வேல்யூ equal to values dot length ng tickets ஒரு லென்த் எடுக்கணும். அதே மாதிரி நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டியும் கால் பண்ணிடலாம். ஆன் சேஞ்ச்ல செட் வேல்யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கூப்பிடுறேன். ஓகேவா? செட் வேல்யூஸ் இந்த இந்த இடத்துல போட்டிருக்கோமா செட் வேல்யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை app.jsல யூஸ் ஃபார்ம் மூலமா நான் கெட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஆன் சேஞ்ச்ல எனக்கு செட் வேல்யூஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன். LENGTH லென்த். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்னோட கேபிட்டலுக்கும் நான் கொடுக்க போறேன். இங்க checked equal to values dot capital அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஏன் இங்க மட்டும் செக்டு போறோம், மேல வந்து ஏன் வேல்யூ போட்டீங்க அப்படின்னா, சோ மேல வந்து எனக்கு என்ன இருந்தது, இந்த இடத்துல லென்த் ஜஸ்ட் நான் மின் மேட்ச் வேல்யூ மூலமா சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் எனக்கு வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே எனக்கு என்ன இருக்கு, செக் பாக்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ அதனால இங்க டைரக்டா என்ன பண்ணிடுறேன், செக்டு அப்படின்ற இதுலயே நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ அதே மாதிரி இங்கேயும் on change equal to set values தான். values வந்துச்சா? இதே மாதிரி next smallக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல கேபிட்டலுக்கு பதிலா நான் என்ன கொடுப்பேன், ஸ்மால்னு கொடுப்பேன். அவ்வளவுதான். அதே மாதிரி நம்பர். ஸோ இப்போ வேல்யூஸ் டாட் நம்பர் அப்படின்னு கொடுப்பேன்னா நெக்ஸ்ட் சிம்பிள். ஓகேவா? இதை கொடுத்தாச்சு. இதே மாதிரி இப்ப எனக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆச்சு அப்படின்னா தான் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? எப்ப நான் அதை வந்து கிளிக் பண்றேனோ அப்பதான் என்ன ஆகணும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஆன் சப்மிட்ன்ற ஃபங்க்ஷன் தான் நான் வச்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்ம் பக்கத்துல ஆன் சப்மிட் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஆன் சப்மிட்ல என்னோட ஃபங்க்ஷன் நேம் நான் என்ன எடுத்திருந்தேன், ஹேண்டில் சப்மிட். கரெக்டா? ஸோ இப்போ ஹேண்டில் ஆன் சப்மிட் அப்படின்றத நான் இந்த இடத்துல கால் பண்றேன். ஓகேவா? ஸோ கால் பண்ணியாச்சு. சிஹெச்இ இங்கேயும் ஸ்பெல்லிங் தப்பு, செக்டு ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ரிசல்ட்டுக்கும் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்டேட்டை வந்து நான் வச்சுட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஜென்ரேட் ஓகே இதுக்கு வெளியே வந்துட்டேன், ஃபார் லூப் விட்டு வெளியே வரேன். இப்போ எனக்கு இஃப் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டா இருந்தது அப்படின்னா செட் ரிசல்ட்ல இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒருவேளை பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆயிருச்சு, விச் இஸ் இப்ப எனக்கு வந்து கரெக்டா எனக்கு ஃபீல்ட்ஸ் எல்லாம்
டிக் ஆயிருச்சு. அதுக்கேத்த மாரி நான் லென்த் செட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபீல்ட்ஸ் எல்லாம் டிக் ஆயிருச்சு அப்டின்னா, எனக்கு என்ன பண்ணும்? பாஸ்வேர்ட ஜெனரேட் பண்ணி, இந்த ஜெனரேட் பாஸ்வேர்ட் அப்டின்ற ஃபீல்ட்ல தான் எனக்கு கொண்டு வந்து போட்டுருக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த வேரியபிள்ல கொண்டு வந்து போட்டுருக்கும். ஒருவேள அதுல பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆயிருந்ததுன்னா, நீ என்ன பண்ணிரு? செட் ரிசல்ட் ஃபங்ஷன்ல எனக்கு இந்த பாஸ்வேர்ட தூக்கி போட்டுரும். அப்டின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்ஷன் மூலியமா எனக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல இந்த பாஸ்வேர்டோட வேல்யூ இந்த யூஸ் ஸ்டேட்ல வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆச்சு அப்டின்னா, அப்ப ரிசல்ட் ஈக்குவல் டூ எனக்கு என்னவா இருக்கும்? இங்க உள்ள எனக்கு ஜெனரேட் ஆன பாஸ்வேர்டோட வேல்யூவா இருக்கும். கரெக்ட்டா? அப்படி இருந்தது அப்டின்னா, எனக்கு என்ன பண்ணும்? இந்த இடத்துல ரீட் ஒன்லில நான் என்ன பண்ணியிருக்கேன்? வேல்யூவா ரிசல்ட்ட தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ரிசல்ட் என்ன ஆயிரும்? இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு விழுந்துரும். புரிஞ்சுதா இது? புரியுதா? வேல்யூ எப்படி வந்து விழுதுன்னு? புரியுதுக்கா, புரியுது. ஓகே. சோ அப்போ ஒருவேள இப்ப எனக்கு பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகலன்னு வைங்களேன். இப்ப எனக்கு ஒருவேள எந்த ஃபீல்ட்ஸுமே எனக்கு கிளிக் ஆகவே இல்ல, செக் ஆகவே இல்ல அப்டின்னா, எனக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகாது. கரெக்ட்டா? அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் டோஸ்ட் டாட் டோஸ்ட் டாட் எரர் ஏன் இப்படி வருது? வெயிட் பண்ணுங்க. இன்னும் இன்ஸ்டால் பண்ணலன்னு நெனைக்கிறேன். npm install react hotust hotust இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இப்ப கொடுங்க பாப்போம். அட என்னாச்சு? யா இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வந்துருச்சா டோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டோஸ்ட் டாட் எரர்ல ஸோ ப்ளீஸ் செலக்ட் அட்லீஸ்ட் ஒன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்றதுக்கு சொல்றேன். ஓகேவா? இந்த டோஸ்ட் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ரியாக்டோட ஐகான் தான். ஓகேவா? ஸோ ரியாக்ட் ஐகான் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும்? npm install react hot toast இந்த கமாண்டை டெர்மினல்ல ரன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி என்ன ஆயிரும்? இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன அப்புறம் இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே. ஓகே, ஓகே. நான் இன்னும் மெயின் ஃபங்ஷனே எழுதல. சரி ஓகே இருக்கட்டும். ம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, எனக்கு இப்போ பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகணும்னா, எனக்கு சும்மா கண்ணமணிக்கு ஜெனரேட் ஆயிறக்கூடாது. கரெக்ட்டா? இப்ப எனக்கு ஃபீல்ட் டிக்கா இருந்தது அப்டின்னா, அதுக்கேத்த மாரி எனக்கு பாஸ்வேர்ட ஜெனரேட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். லென்த் எவ்ளோ தூரம் எனக்கு ரன் ஆகணும் அப்டின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். கரெக்ட்டா? இப்ப எனக்கு கேரக்டரா இருந்தது அப்டின்னா என்ன பண்ணும்? இந்த இடத்துல போயிட்டு எனக்கு இந்த
ஆஸ்கி வேல்யூவை மட்டும் தான் கெட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட்டா? இப்ப ஆஸ்கி வேல்யூ எனக்கு இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண வேணாம்? பாஸ்வேர்டா வர வேணாம். பட் அதுக்கு பதிலா எனக்கு என்ன வரணும்? கேரக்டர்னா கேரக்டர் வரணும். ஸ்பெஷல் சிம்பல்ஸ் குடுத்திருந்தேன்னா, ஸ்பெஷல் சிம்பலா தான் எனக்கு வரணும். கரெக்ட்டா? சோ அப்ப அத கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, சோர்ஸ்ல இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்றேன். விச் இஸ் utils.js அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? சோ இப்ப இந்த utils.js இந்த ஃபைல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து எழுத போறேன். ஓகேவா? சோ இந்த ஃபங்ஷன் எழுதி இதுல தான் என்ன என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வாங்குற வேல்யூஸ வச்சு இது என்ன பண்ணுது எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கெட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இங்க வர நான் எழுதியிருக்கேன். கரெக்ட்டா? சோ அப்போ இப்படி வாங்குறத எனக்கு எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும்? விச் இஸ் எனக்கு கோடா வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? அப்படின்றத தான் நான் என்ன பண்ண போறேன். அந்த ஃபங்ஷனாலிட்டிய தான் நான் இந்த ஃபைல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா எழுதப் போறேன். ஓகேவா? சோ இந்த ஃபைல்ல எழுதிட்டு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் காப்பி பண்ணணும். கரெக்ட்டா? சோ இப்ப இந்த கிளிப் போர்ட்ல வருது அப்படின்னா, இத கிளிக் பண்ணா எனக்கு காப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படிதானே? அதே மாரி நான் கிளிக் பண்ணா எனக்கு ஜெனரேட் ஆகணும். இப்ப நான் இன்னும் ஜெனரேட் பண்றதுக்கு எழுதல. வெறுமனே ஃபங்ஷன் தான் கால் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இப்ப இது வந்து ஜெனரேட் ஆகல. ஓகேவா? ஓகே. Windows 3.6ல ஆப் வாங்கிட்டேனா? ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஆப்பா வாங்கிட்டேன். கரெக்ட்டா? இதே மாரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்னோட டோஸ்டரையும் நான் வந்துட்டு கெட் பண்ணணும். நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், டோஸ்ட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணேன். அப்படிதானே? எங்க டோஸ்ட் மூலமா தானே நம்ம மெசேஜ்லாம் கொண்டு வந்தோம். அப்போ என்னோட main.jsxல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோஸ்டர கெட் பண்ணணும். ஓகேவா? டோஸ்டர் அந்த வந்துருச்சா? சோ போட்ட உடனே எனக்கு என்ன வருது? ரியாக்ட் ஹாட் ஐகான்ஸ்ல இருந்து வருதா? சோ டோஸ்டர இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? சோ டோஸ்டர் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே. சோ ஃபங்ஷனாலிட்டி எழுதுனா நமக்கு வந்து வரும். ஓகேவா? சோ இதுக்கான ஃபங்ஷனாலிட்டி அதுக்கப்புறம் இது எப்படி வந்து எனக்கு ஜெனரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத மட்டும் எழுதணும். நான் கன்டின்யூ பண்ணவா? இல்ல நாளைக்கு பார்ப்போமா? இப்ப இதுவரை உங்களுக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம்க்கா. என்னம்மா? புரியுதுக்கா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லக்கா, இல்ல டவுட்ஸ் இல்ல. ஓகேம்மா. கன்டின்யூ பண்ணவா? இல்ல நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு கண்டிப்பா பண்ணலாமாக்கா? ஓகேம்மா. ஓகே. சோ இதுவரை எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லல்ல? இல்ல, இருந்தா இல்ல, இல்ல. கேட்டுருங்க. ஓகேவா? சோ அங்க டோஸ்ட் யூஸ் ஓகேக்கா. பண்ணதால தான் நான் இங்க என்ன பண்ணேன், டோஸ்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் கெட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஓகேம்மா. தேங்க்யூக்கா. தேங்க் யூம்மா.